வணக்கம் நண்பர்களே. 348 நேற்று ரிசல்ட்டு. 348க்கு நம்ம கொடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே மாறி, அதாவது இந்த 48 அப்படிங்கிறது நான் பிசிக்கு ஏபியில் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. 48 நம்ம டேரெக்டாகவே நம்ம எடுத்து கொடுத்துருக்கோம். ஆனால் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஏ போர்டில் 4 8 அப்படிங்கிற, பி போர்டில் 8 அப்படிங்கிற மாதிரி இது பண்ணேன். அதாவது சொல்லப்போனால் 984 584ன்னு நான் எடுத்திருக்கேன். ஆனால் அதை பாக்ஸில் நேற்று கொடுத்துருந்தாலாச்சும் அது வந்து அப்படியே நம்மளுக்கு மாறி பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 348 அது ஏபியில் பாஸ் ஆகிருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஏபியில் 48 அப்படின்ட்டு வந்துருச்சு, வேறு ஒன்றும் இல்லை நண்பர்கள். இதான் நம்ம கொடுத்துருந்தோம், ஜஸ்ட்டு போர்டில் மட்டும் மிஸ்ஸு. இந்த மேலே கொஞ்சம் டார்கெட் பண்ணும்போது ரொம்ப கன்ஃபார்மாக இருந்துச்சு, அதை அப்படியே பாக்ஸில் நம்ம ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நேற்று யாராச்சும் பாக்ஸில் ட்ரை பண்ணியிருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிவிடுங்க, சரிங்களா? சி போர்டை பொறுத்த வரைக்கும் 9 கன்ஃபார்மாக வரும் அப்படிங்கிறது பார்த்தா நம்மளுக்கு வந்து அப்படியே ஒரு நம்பர் மைனஸ் பண்ணி 8ஆக வச்சுட்டான். சரி, இப்போ ஒரு புதுசாக ஒரு 10 அப்படிங்கும்போது நம்மளுக்கு 7105ன்னு வருது, சரிங்களா? அப்படிங்கும்போது அன்றைக்கி ரிசல்ட் என்ன தெரியுங்களா? 017. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 017 அப்படியே இதில் வந்து உட்காருது. அதாவது 3 நம்பர் இந்த போர்டில் வந்து பாஸ் ஆகுது. ஆனால் இது அடுத்த ஃபார்மேட்டில் இது உட்காருமா அப்படிங்கும்போது 2 விதமாக இதை மல்டிப்ளிகேஷனில் எடுத்து பார்க்கலாம், சரியா? அதாவது 715 நான் 100ஆல் வந்து பெருக்கி அதை வந்து 10ல் வந்து 10% வகுத்துருக்கேன். அப்படிங்கும்போது இப்போ ஒரு சின்ன உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இதே வந்து 11 அப்படிங்கும்போது 6500 வருது. 10 அப்படிங்கும்போது 7150, அந்த 017 பாஸ் ஆகிடுது. ஓகேவா? சரி, இது ஒரு மெத்தட். இப்போ இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா 017 இருக்குது. 017 அதே மாதிரி டிவைடட் பை 100 இன்ட்டு 10 அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த நாள் வந்து நம்மளுக்கு வந்து 909 ரிசல்ட். அந்த 909 அப்படிங்கிறதுல நம்மளுக்கு 0 காமிக்குது. 0 வந்து போர்டில் பி போர்டில் பாஸ் ஆகுது. ஓகேவா? சரிங்களா? சரி, இப்போ அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து 909 அப்படிங்கிற ரிசல்ட் வந்து இங்கே இருக்குது. 909 வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட்டு. அதையும் நான் என்ன பண்ணுறேன்னா இன்ட்டு 100. ஓகேவா? அதாவது அதை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 909 இன்ட்டு 100 டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது இதில் முன்னாடி நாள் ரிசல்ட்டு 909 இங்கே டேரெக்டாக பாஸ் ஆகுது பாருங்கள். அதாவது 909 நான் வந்து இப்போ பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா நான் 0715 வந்து 715 இன்ட்டு 100 டிவைடட் பை 10 அப்படின்னு பார்த்தா அந்த 017 ரிசல்ட் வருது. சரி, அதே மாதிரி அதுக்கு அடுத்த நாள் ஆகிய அந்த 909 வந்து நான் கெஸ்ஸிங்கில் எடுக்கணும் அப்படின்னா நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இப்படி 715 ப்ளஸ் 017 2 நாள் கணக்கை ப்ளஸ் பண்ணிக்குவோம். இதில் வந்து இன்ட்டு 100 டிவைடட் பை 10 அப்படின்னு பார்த்தா 885 அப்படிங்கிறது வருது. ஆனால் 909 தான் நம்மளுக்கு ரிசல்ட்டு. ஓகேவா? அப்படிங்கும்போது இந்த ஃபஸ்ட்டு பேட்டர்னில் வந்து 715 இன்ட்டு 100 டிவைடட் பை 10 டேரெக்டாக அந்த ரிசல்ட் வந்துடுது. ஓகேவா? ஸோ நீங்கள் வந்து ஃபார்முலா அப்படிங்கும்போது இதை ஒரு சில நாள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா அதுலேருந்து இப்போ ட்ரிபிள்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிற மாதிரி 2 டிஜிட்டாக காமிக்குது. ஓகேவா? 100 இன்ட்டு 10 அப்படிங்கும்போது 0 அப்படியே டேரெக்டாகவே 017 இதில் பாஸ் ஆகுது. சரி, இதுக்கு அடுத்த நாள் வந்து 017 டிவைடட் பை இன்ட்டு 100 டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 170 திரும்பி அந்த பேட்டர்ன் தான் வருது. ஆனால் வந்து இதுக்கு அடுத்த நாள் 909 இவன் எப்படி வச்சான் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். அப்படிங்கும்போது நம்ம வந்து டிவைடட் பை 10 இல்லை 11 13 017 அப்படிங்கும்போது 909 இந்த பேட்டர்னில் இவனுக்கு அடித்தான்னா கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 2 போர்டில் கண்டிப்பாக வரதுக்கு மாதிரி தெரியும். ஆனால் வந்து இதில் இருக்க இந்த 0வோ 1ஓ 7ஓ அதை வச்சு பெருக்கி பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த ரிசல்ட் வந்து வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 1 7 7ஆல் வகுத்தன்னு வச்சுங்களேன், 3ஆல் வகுத்தனா 566 வருது, 4ஆல் வகுத்தனா 425, 5ஆல் வகுத்தோம்னா 340,
அந்த 340ங்கிறது நேற்று வந்த ரிசல்ட்டில் அந்த 340 காமிக்குது பாருங்கள். அப்படிங்கும்போது அன்னைக்கு ஒரு நாள் பவரில் மட்டும், அதாவது 017 அன்றைக்கி மட்டும் என்ன வருதுன்னா அப்படியே நம்மளுக்கு பவரில் வருது. ஆனால் கால்குலேஷன் பண்ணால் வரல. ஆனால் ஒரு சில நாள் கால்குலேஷன் பண்ணும்போது வருது, ஒரு சில நாள் பார்த்திங்கன்னா இதில் வரல. சரி, இப்போ அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா அப்போ ஒரு நாள் கால்குலேஷன் மெத்தடு, ஒரு நாள் பவர் மெத்தடு அப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஒரு நாளில் வந்து கணக்கில் மல்டிப்ளிகேஷன், ஒரு நாள் வந்து கால்குலேஷன். ஏன்னா இந்த 5 நாள் ரிசல்ட் எடுத்து பார்க்கும்போது அப்படி தான் தெரியுது. சரி, இதுக்கு அடுத்தபடியாக அந்த 909 டிவைடட் பை 909 இன்ட்டு 100 டிவைடட் பை 10 அப்படிங்கும்போது 909 தான் திருப்பி வருது. நம்மளுக்கு 348 ரிசல்ட்டா? அப்போ 4 வகுத்தா 725, 3 வகுத்தா 3033, 30300. அப்போ 8 அந்த ரிசல்ட் வந்த பேட்டர்ன்லேயே நம்ம வகுத்து பார்த்தா 909 இன்ட்டு 100 அப்படிங்கும்போது டிவைடட் பை அன்னைக்கு ரிசல்ட் என்னது நம்மளுக்கு 9. அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து 2 நாள் கணக்கில் வருதா 3 நாள் கணக்கில் வருதா அப்படிங்கிறது தெரியல. 0 அதாவது 9 909 வகுத்தோம்னா நம்மளுக்கு வந்து என்ன வருது அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 110. ஸோ நம்மளுக்கு 2 நாள் கணக்கு, ஒரு நாள் அதாவது 715 அதுக்கு முன்னாடி நாள் ரிசல்ட்டு கால்குலேஷன் மெத்தடில் அதுக்கு 2 நாளுக்கு அப்புறம் வர்றது நம்மளுக்கு பவர் நம்பரில் தான் வருது. சரிங்களா? அதனால் இந்த பேட்டர்ன் இது தான். ஒரு உதாரணத்துக்கு 715 அந்த கணக்கில் எடுத்திங்கன்னா 715 இன்ட்டு 100 டிவைடட் பை 10 இப்படி கணக்கு எடுக்கும்போது 2 நாளில் கால்குலேஷன் மெத்தடில் வருது, 2 நாள் பவர் மெத்தடில் வருது. ஆனாலும் நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு இது ஃபுல்லாகவே என்ன பேட்டர்னில் மல்டிப்ளிகேஷனில் வருதுங்கிறத நான் சொல்கிறேன். இருந்தாலும் ஜஸ்ட்டு உங்களுக்கு இன்னையிலேருந்து ஸ்டார்ட்டு. இதுக்கப்புறம் ட்ரிக் வீடியோவில் இந்த பேட்டர்ன் வரிசையாக இப்போ வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக கால்குலேஷன் மெத்தட் அப்படின்னா எதில் வகுக்கணும், எதில் பெருக்கணும் அப்படிங்கிறத அடுத்த வீடியோலையும் நான் தெளிவாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இது ஸ்டார்டிங்கில் இன்றைக்கி 2 இதில் கெஸிங் பண்ணி பார்க்கும்போது இது மாதிரி வருதுங்கிறத சொல்லிடுறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு மெத்தடாக நான் இப்போ அது காமிச்சிருக்கிறது கால்குலேஷனில் எப்படி வருது அப்படிங்கிறத காமிச்சிருக்கேன். இப்போ ரெண்டாவது மெத்தட் வந்து 348 லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட்டு இங்கே இருக்குது. 348க்கு இவன் என்ன பண்ணியிருக்கான்னா 706 அடிச்சிருக்கான், 303 அடிச்சிருக்கான், 360 வச்சுருக்கான். சரி, இப்போ நம்மளுக்கு வந்து நாளைக்கு என்ன மாதிரி வரும் அப்படிங்கிறத, சாரி இன்றைக்கி எப்படி வரும் கணக்கில் அப்படின்றது போது பவர் நம்பரில் சார்ட்டில் பார்த்தோன்னா நம்மளுக்கு என்ன வருது அப்படிங்கிறத பார்த்தா கால்குலேஷன் மெத்தடில் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் நண்பர்களே, நீங்கள் கவலைப்படாதீங்க. கால்குலேஷன் மெத்தடில் எப்படி ஸ்டாண்டர்டாக ஒரு மெத்தடாக இருக்கா, இல்லை 2 நாளுக்கு மாறுதா, இல்லை 3 நாளுக்கு ஒரு தடவை மாறுதாங்கிறது கால்குலேஷன் மெத்தடில் கரெக்டாக அப்படி தான் இருக்கும். ஏன்னா 2 நாளுக்கு மல்டிப்ளிகேஷனில் பாஸ் ஆனிச்சுன்னா அதுக்கு அடுத்த நாள் வந்து பவர் நம்பரில் வைப்பான், இல்லை மிஷின் நம்பர் அப்படியே இறக்கி வச்சாலும் வைப்பான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 3க்கு வந்து 7, 3க்கு 3, அதாவது 3க்கு 7, 7க்கு 3, 3க்கு 3 அப்படிங்கும்போது இன்றைக்கி கண்டிப்பாக வந்து நம்மளுக்கு ஏ போர்டில் 6 வரலாம். சரியா? ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு 6. நான் இது ஸோ ஏ போர்டில் வந்து 6 நோட் பண்ணிங்க. சரியா? சரி, சப்போஸ் 6க்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னா ஏ போர்டில் 0 கொண்டு வரலாம். சரியா? 0. சரி, பி போர்டை பொறுத்த வரைக்கும் என்ன கணக்கில் வருது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 4க்கு வந்து 006. இதுலேயும் நல்லா பாருங்கள், ஏ போர்ட்லேயும் பாருங்கள், பி போர்டில் 3க்கு வந்து 7க்கு பவர் போய்ட்டு திருப்பி ரிவர்ஸில் 3 அதாவது பி போர்டில் 4 அப்படிங்கும்போது 4க்கு வந்து 0, 4க்கு வந்து 0, 4க்கு வந்து 6. ஸோ 4க்கு 0. ஸோ இந்த 0க்கு 6 பவர் எடுத்துட்டான். இந்த 0 விட்டுட்டு 0க்கு 6 அப்படின்னு பவர் எடுத்துட்டான்னா அப்போ 6க்கு வந்து 2, பி போர்டில் 2. சரியா? ஸோ பி போர்டை பொறுத்த வரைக்கும் 2 கணக்கு வச்சுங்க. ஓகேவா? சரி, சப்போஸ் 2 வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தால் 6க்கு 2 வரலன்னா கண்டிப்பாக 6க்கு 2 வந்தே ஆகும், கன்ஃபார்மாக இருக்குது. 6க்கு 2 வரலன்னா இந்த பேட்டர்ன் எல்லாத்தையும் 3 இருக்கிறதுனால ஒரு வேளை 4க்கு மைனஸ் பண்ணி ஒரு வைக்கலாம். ஸோ அவ்வளோதான் கணக்கு. சரியா? இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 8, 8க்கு 6, 8க்கு 3, 8க்கு 0, 8க்கு 6, 8க்கு 3, 8க்கு 6, 8க்கு 3, 8க்கு 0 அப்படிங்கும்போது 8க்கு 6, 8க்கு 3, 8க்கு 0 அப்போ வந்து 8க்கு 5. ஸோ சி போர்டை பொறுத்த வரைக்கும் 5.
உங்கள் கணக்கில் வந்தால் பாருங்கள், ஓகேவா? சப்போஸ் இவன் 5 வைக்கல அப்படின்னா 8க்கு வந்து டைரக்ட் பவர் வந்து 5 6 இருக்குது. அதே மாதிரி ஒரு வேளை 1 வைக்கலாம், 0க்கு அது 8க்கு வந்து 1 வைக்கலாம். அதாவது இந்த இடத்துல 0க்கு +1, இந்த 8க்கு 1 அப்படிங்கும்போது நான் வந்து இதில் கன்ஃபார்மாக அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன மாதிரி வருது அப்படின்னு தெளிவாக இந்த இடத்துல காமிக்கிறேன். ஸோ போர்டு வைஸ் எனக்கு தெரிஞ்சு ஏ போர்டு கண்டிப்பாக 6 அல்லது 0, பி போர்டு 2 அல்லது 3, சி போர்டு 5 அல்லது 1. இவ்வளோ தான் நான் எடுத்திருக்கேன். உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். இது இந்த 348ன்னு ஏற்கனவே வந்த சார்ட்டு படி நான் எடுத்திருக்கேன். இதில் 2 செட்டு கொடுத்துட்டேன். நான் கால்குலேஷன் மெத்தட் எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதில் நிறைய பேர் குழப்பிக்குவாங்க, இதை போட்டு இப்போ மல்டிப்ளை பண்ணவா, இதை போட்டு பண்ணவான்னு. நான் கரெக்டாக அக்யூரேட்டான ஃபார்முலா இப்போ எடுத்திருக்கேன். ஆனால் இதில் அதை கழிச்சிருவோம், அதெல்லாம் வேணாம். டேரெக்டாக ரிசல்ட் வருதா, ஒரு உதாரணத்துக்கு இந்த இடத்துல அந்த 348 ரிசல்ட் வருதா, இந்த 348 அதுக்கு முன்னாடி நாள் வருதா 909, இப்படி வரிசையாக வரும்போது அது ஸ்டாண்டர்டாக ஒரு பேட்டர்னில் இருக்கா, இல்லை ஒரு நாளைக்கும் கூட்டல் கழித்தலில் ஒரு நம்பரில் வித்தியாசப்படுதா அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரி, இப்போ இதுக்கு அடுத்தபடியாக இந்த சார்ட்டில் பார்த்தீங்கன்னா 347 இங்கே இருக்குது, 793 இங்கே இருக்குது, 368 இங்கே இருக்குது. சரியா? ஸோ நம்மளுக்கு நேற்று 348 ரிசல்ட்டு. அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கன்னா, இந்த 347 இது அப்படியே வச்சா இந்த இடத்துல பக்கத்தில் வருமானா வராது. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணணும்னா பிசியை மட்டும் எடுத்துக்கணும். அப்படின்னா பிசியில் வந்து இங்கே 47 இருக்கப்போ 97க்கு 3ன்னா 8க்கு 4, பிசியில் 94 ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி 6 7க்கு 8 அப்படிங்கும்போது 8க்கு 9, பிசியில் 94 69 ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் கணக்கில் வந்தால் எடுத்துங்க. அவ்வளோதான். சரியா? சரி, இதுக்கு அடுத்தபடியாக வேறு எங்கேயாச்சும் ஏதாச்சும் இருக்கா, ஏதாச்சும் வாய்ப்புகள் உண்டா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச அவ்வளோவா இல்லை. ஸோ நான் வந்து இந்த கணிப்பில் நான் கொஞ்சம் கம்மியாக தான் கெஸ்ஸிங் எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு 625 031, ஒரு வேளை வந்து 094 669. இது அப்படியே எல்லாம் பாக்ஸில் ட்ரை பண்ணாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இவ்வளோ தான் நான் கொடுத்துருக்கேன். சரியா? இதெல்லாம் பாக்ஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ்சிபிசியை பொறுத்த வரைக்கும் 62 25 01 31 94 69. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். சரியா? ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து 6 வாய்ப்பு இருக்குது, 5 0. உங்கள் கெஸ்ஸிங்கில் வந்தால் பாருங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் ஒரு வெற்றியோடு சந்திக்கிறேன். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நம்ம கொடுக்குற ட்ரிக் வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவிலேருந்து அந்த மல்டிப்ளிகேஷனில் என்ன ஸ்டாண்டாக கொண்டு வராங்கிறத கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்லுவேன். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். மறக்காமல் ஸ்டே டியூன், மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வச்சுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நன்றி, வணக்கம். இந்த வீடியோவில் கொடுக்கப்படும் அனைத்து தகவல்களும் பொழுதுபோக்கிற்கு மட்டுமே. இந்த கணிப்புகள் அனைத்தும் கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும். இதில் பெட்டிங் சூதாட்டம் எதுவும் இல்லை. இந்த விளையாட்டில் பணம் இழக்கும் அபாயம் உள்ளதால் கவனமாக இருக்கவும். இந்த சேனல் சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எந்த ஒரு நபரையும் தள்ளவில்லை. மேலும் நீங்கள் பணம் இழக்கும் பட்சத்தில் இந்த சேனல் பொறுப்பாகாது.